பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது MDM நிறுவனத்தோட ஹரிசானல் சாஃப் கட்டரை பற்றி தான். வாங்க இதை பற்றி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இதுக்கு முன்னாடி MDM நிறுவனத்தில் வந்து ஃப்ளைவீல் தான் அதிக அளவு பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது உங்களோட கம்பெனி ஆரம்பித்த ஸ்டேஜில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைவீல்லேருந்து ஹரிசானலுக்கு மூவ் ஆகிட்டீங்க. ஸோ என்ன காரணம்? அதாவது ஃப்ளைவீலில் வந்து மேஜராக 2 ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோங்க. ஒன்று வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அப்போ என்னென்னா வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ரெண்டாவது மேஜர் பிரச்சனைனா டோட்டலாக அது எல்லாம் இறைக்குது அப்படின்னு சொல்லி அதை ஃபேஸ் பண்ணோம். ஓகே, அந்த இறைக்கிறத அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து அந்த ஃப்ளைவீல்லையே வந்து ப்ளோயர் டைப் அப்படின்றது ஒரு க்ளோஸ்டாக கொண்டு வந்தோம். ஓகே, ஆனால் அப்படி கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியலை. அப்போ காஸ்ட் எஃபெக்டிவாக எங்களால் பண்ண முடியலை. அப்போ வந்து ஓகே, அந்த ஃப்ளைவீலில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து கட் பண்ணோம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதே நம்ம ஹை ஸ்பீடு மிஷினரிஸ் போகும்போது அந்த சைஸ் வந்து மாறி தான் வரும். அப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மீடியம் இதில் ஒரு காம்பேக்டாக ஒன்று வந்து பண்ணணும் அப்படின்றதுலேருந்து உருவானது தான் வந்து ஹரிசானல் சாஃப் கட்டர். ஓகே சார், இப்போ ஃப்ளைவீல்னால் அது தானாக வந்து நம்ம ஏதாவது வந்து உள்ளே போய் சிக்கிருச்சுனா கூட நம்ம அது வந்து ஈஸியாக வந்து வீலை மூவ் பண்ணி எடுத்துடலாம். பட் அந்த மாதிரியான ஆப்ஷன் இதில் இருக்கா? கண்டிப்பாங்க. இதில் வந்து நம்ம உள்ள ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஃபீடை இழுக்கிறதுக்கு வந்து 2 ரோலர் வந்து கொடுத்துருக்கோங்க. ஓகே, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்ம எடுத்துக்கும். ஸோ நாம் வந்து உள்ளே வச்சு துணிக்க வேண்டியது ஃபீடெல்லாம் தேவையில்லை. ஓகே சார், அதுக்கப்புறம் ஏதாவது ஓவராக வந்து உள்ளே போய் ஜாம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து எப்படிங்க சார் வெளியே எடுக்கிறது? இது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஜாம் ஆகிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா வந்து அதோட புட் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வெட்டுமோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, அப்படியே வந்துச்சுன்னாலும் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு அது ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துட முடியும். ஓகே சார், நார்மலாக வந்து ஃப்ளைவீல்னால் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதில் வைப்ரேஷன் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த மாதிரியான ஹரிசானலில் வந்து வெயிட்டு கம்மி குறைச்சிருக்கீங்க, சைஸ் எல்லாமே குறைச்சிருக்கீங்க. ஸோ இதில் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது ஃப்ளைவீலில் வைப்ரேஷன் கம்மின்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. ஃப்ளைவீலில் வந்து நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ண இன்னொரு பிரச்சனை என்னென்னா அந்த வீல் பெருசாக இருக்கிறதுனால அந்த வந்து நமக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா வைப்ரேஷன் ஜாஸ்தியாகவே வரும். ரெண்டாவது வந்து அது பெல்ட் கழண்டு வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த இது வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த மிஷினே வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஓகே, அதனால் வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா அந்த அலைன்மெண்ட்டும் நம்ம அந்த மிஷினிங் வந்து ப்ராப்பராக இல்லை. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால் கூட பெரிய இம்பேக்டாக இருக்கும் அதை பொறுத்தளவுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து பிளேடு வந்து ரொம்ப அந்த டயா சின்னது ஹை ஸ்பீடில் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து இதில் சுத்தமாகவே இருக்காது. நம்ம ஓட்டும் போதே பார்த்தா தெரியும் இதில் வந்து வைப்ரேஷனே இல்லாமல் தான் இருக்கும். காம்பேக்டாக இருக்குது. ஸோ மூவ் பண்ணுற மாதிரி வீல்ஸ் இருக்குது. ஃப்ளை வீல் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே மூவே பண்ண முடியாது. ஒன்ஸ் வச்சுட்டோம் ஈவன் லோடிங் அன்லோடிங்கு எங்களுக்கும் கஷ்டம், நம்ம ஃபார்மர்ஸ்க்கும் அது ரொம்ப கஷ்டம். ஓகே சார், டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்குங்க சார்? இது டோட்டல் வெயிட் பார்த்தா அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 kgs வருங்க, இன்க்ளூடிங் மோட்டர். ஓகே சார், இந்த ஹரிசானல் சாஃப் கட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 HP மோட்டர் இருக்குதுங்க. அப்ராக்சிமேட்டாக 750 kgs வந்து பசங்க இதில் வெட்ட முடியும். ஓகே, அதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடு கொடுக்குறதுக்கு வந்து ஸ்ப்ரிங் இது வந்து ஆக்ஷன் இருக்குது. ஓகே, அதனால் வந்து ஒரு ரோலர் வந்து ஒரு டைரெக்ஷன்லையும் இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனையும் இதுக்காக நம்ம கியர் சிஸ்டம் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப இது அட்வான்டேஜ். எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் இருக்குது. இப்போ இந்த கியர் சிஸ்டம், ரோலரு ப்ளஸ் பிளேடு இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு 2.5 HP மோட்டர் இருக்கும்போது தான் மோட்டருக்கு லோடு இல்லாமல் கம்ஃபர்டபுளாக அதை ரன் பண்ணுதுங்க. ஓகே சார், மோட்டருக்கு வந்து காப்பர் வைண்டிங் தான் கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக எப்போவுமே நம்ம எல்லா மோட்டர்ஸுக்குமே காப்பர் வைண்டிங் தான். ஓகே சார், முக்கியமான கேள்வி, இப்போ நிறைய பேர் வந்து அவங்க வீட்லேயே வந்து 2.5 HP மோட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து மோட்டர் இல்லாமல் வாங்கிட்டு போய்க்கலாமா? கண்டிப்பாங்க. அவங்க மோட்டர் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க வந்து நம்ம மோட்டர் இல்லாமல் மிஷின் மட்டுமே நம்ம கொடுக்குறோம். ஓகே சார், இது எத்தனை ஃபேஸில் வந்து ரன் ஆகக்கூடிய சாஃப் கட்டர்? அதாவது இது ஃபேஸ் அப்படின்றது மோட்டரை பொறுத்து தாங்க. நார்மலாகவே சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஓகே, யாருக்காவது 3 ஃபேஸ் மோட்டர் வேணும்னாலும் நம்ம அதை வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் 2.5 HP மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 1.5 HP 2 HP அந்த மாதிரி வச்சுருக்கவங்க அந்த மோட்டர் யூஸ் பண்ணலாமா? இதுக்கு பண்ணுன்னா நமக்கு மோட்டர் ரொம்ப லோடு ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க. ஓகே, ஸ்டக்காகி நின்று ஜாம் ஆகும். அதனால் வந்து எபவ் 2 HP வந்து நமக்கு அட்வைசபிள் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் 2 HP கூட வேணாம், 2.5 HP தான் கரெக்டாக. 2 HP அப்படிங்கும்போது மோட்டர் புள்ளி சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணோம்னா RPM வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அவுட்புட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏற்கனவே 2 HP மோட்டர் இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நார்மலாக வந்து யாருக்கெல்லாம் இந்த மிஷின் அதிகமாக பயன்படும்? ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ பசந்தீவனம் எடுக்க முடியும்? ஸோ இப்போ நமக்கு ஆவரேஜாக ஒரு 5 மாட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்றாலே அவங்களுக்கு வந்து இந்த மிஷின் போய்க்கலாங்க. ஓகே, இது அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் இது வந்து எப்படின்னா இது நாங்கள்
ஆர்என்டிக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இனிஷியலாக பண்ணதெல்லாம் வந்து தென்னை மட்டையெல்லாம் கட் பண்ணலை, இந்த சைஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து வந்துச்சு, கொஞ்சம் பெருசாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணி வந்து இது ஒரு கட்டிங் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு தான் இருக்கும். அதாவது மாட்டு பண்ணை கோழி கூட ஃபீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஹெவி பண்ணி தென்னை மட்டையுமே வந்து இதில் வந்து நம்ம கட் பண்ண முடிகிற அளவுக்கு இதை ஹெவியாக பண்ணியிருக்கோம். சார் இதில் நீங்கள் தென்னை மட்டையை போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் பச்சை தென்னை மட்டை காஞ்ச தென்னை மட்டை ரெண்டையுமே அரைக்கலாமா? பச்சை ரொம்ப காஞ்சது கொஞ்சம் பழுத்தில் அந்த இடைப்பட்ட இதில் இருந்தால் கூட நம்ம இதில் போட்டு வெட்டிக்கலாம். தென்னை மட்டை எந்த இதில் இருந்தாலும் வெட்டிக்கலாம். ஓகே சார். அது போக வேறு என்னெல்லாம் போட்டு நம்ம வெட்டிக்க முடியும்? வெட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன குச்சி இதெல்லாமே கூட வெட்டிக்கலாங்க. ஆனால் அது அட்வைசபிள் கிடையாது. நாங்கள் எதுவுமே ப்ராப்பராக அதை வந்து வாழை லாங் டேர்ம் டெஸ்டிங் அப்படின்றது நாங்கள் பண்ணலை. வாழை சின்ன சின்ன வாழை போட்டுக்கலாம். ஏன்னா வாழைன்றது உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. பட் தென்னை மட்டை வந்து கம்பல்சரியாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது பண்ண முடியும். ஓகே சார். சார் மெயின்டெனன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெயின்டெனன்ஸ் இதில் வந்து நிறைய கியர்ஸ் இருக்குங்க. ஓகே. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து க்ரீஸ் வந்து ரெகுலராகவே இதுக்கு வந்து நம்ம வச்சாகணும். MDM 5D மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கிடையாது இது. ஓகே. ரெகுலர் வந்து நமக்கு க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே சார். சார் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் வந்து அப்ளை பண்ணி ஆகணும்? அது நம்ம யூசேஜை பொறுத்து மந்த்லி ஒன்ஸ் அதை வந்து செக் பண்ணி எப்போ ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணி அதை அப்ளை பண்ணுறது நல்லதுங்க. இப்போ பிளேடு வந்து நமக்கு வெட்டாமல் கொஞ்சம் கசங்கி வருது அப்படின்னா 2 விஷயத்தால் வரும். ஒன்றா பிளேடு வந்து லைட்டாக தேஞ்சிருக்கும், இல்லை பிளேடுக்கும் அந்த இதுக்குமான கேப் ஜாஸ்தியாக இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு அந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸாக வச்சு பண்ணி திரும்ப அதே மாதிரி வந்துச்சுன்னா பிளேடை சாணம் பிடிச்சி போட்டால் போதுங்க. வேறு எந்த மெயின்டெனன்ஸுமே இது கிடையாது. ஓகே சார். சார் கரண்ட் கன்சப்ஷன் இப்போ 2.5 HP மோட்ரு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கிலோ வாட்டில் கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 கிலோவாட் வருங்க. பட் அப்ராக்சிமேட்டாக 2 யூனிட் வந்து 1 மணி நேரத்துக்கு வரும், அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக தான் வருங்க. ஓகே சார். சார் இந்த மிஷின் ஆர்டர் பண்ணி எத்தனை நாளில் வந்து கஸ்டமர் கை கிடைக்கும்? அது நம்ம ஸ்டாக் எப்போவுமே ரெடியாக இருக்குங்க. 2 days 3 days நம்ம டிஸ்பேச் பண்ணிட முடியும். இந்த மிஷினுக்கான வாரண்டி அண்ட் கேரண்டி, அப்புறம் பிளேட் லைஃப் எவ்வளோ வரும்? இது பிளேடு லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டாப் கிரேடு போடுறோங்க, அதில் வந்து ஹார்டன் பண்ணி போடுறோம். அப்போ இதில் வந்து பிளேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து கொடுத்த மிஷின்ஸில் இது வரைக்கும் பிளேடு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ஸ்பேராவோ நம்ம வந்து கொடுத்ததே கிடையாது. ஏன்னா இந்த மாடல் வந்து நம்ம ஒரு 3-4 இயர்ஸாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கம்பெனியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பிளேடு வந்து ஒன்றுமே ஆகாது, அப்பப்போ சாணம் பிடிச்சி போட்டால் போதும். ஸோ அவங்க ஏரியாவிலே சாணம் பிடிச்சிக்கலாங்க. ஈஸியாக கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து அந்த 2 போல்ட்டை கழட்டினாலே நம்ம பிளேடு எடுத்துட முடியும், ஈஸியாக வந்து சாணம் பிடிச்சிக்கலாம். ஓகே சார். சார் மோட்டருக்கு வாரண்டி இருக்கா? 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு இருக்குங்க மோட்டர். ஓகே சார். வேறு என்னென்ன வாரண்டியில் கிளைம் ஆகும்? இது மோட்ரு வந்து வருங்க, மற்ற மெக்கானிக்கல் டேமேஜஸ்க்கு வந்து நம்ம வாரண்டி கொடுக்க முடியாது. ஓகே சார். சார் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்? அது எல்லாமே நம்ம வீடியோவிலே வந்து நம்ம நம்பர்ஸ் கொடுத்துர்லாங்க, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துர்லாம். யாருக்காவது வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் டீட்டெயில்டாக எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளேலேயே தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அது போக விலையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஏன்னா விலை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ விலை வந்து எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதில் அப்போல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மாற்றிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே, நன்றி.